சபாஷ். நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே உன் தஞ்சமே. ஆனந்தராகம் கேட்கும் காலம் ஆனந்தராகம் கேட்கும் காலம் கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுதே கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுதே ஆயிரம் ஆசைகள் உன் நெஞ்சம் பாடாதோ ஆனந்தராகம் கேட்கும் காலம். பின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான கர்ஜிக்கக்கூடிய ராகம் குறித்த அழகான விளக்கங்களை நம்முடைய அற்புதமான திரை இசை வல்லுநர், கர்நாடக இசை ஜாம்பவான் டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே சொல்ல போறாரு. அது என்னங்க கர்ஜிக்கும் ராகம்? வாங்க டாக்டர் கிட்டே கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கர்ஜிக்கும்ங்கிறதுல சிம்மேந்திர மத்தியமம், சிங்கம் சிங்கம் இருக்கிறதுனால அது கர்ஜிக்கிற ராகம் அப்படி சொல்றோம். பட் ரொம்ப டிவைனான ஒரு இந்த ராகமே வந்து அம்பாள் பற்றிய பாடல்களுக்கு, அம்மனை பற்றிய பாடல்களை இயற்றத்துக்கு நிறைய வந்து பெரிய பெரிய வாக்கியர்கள்லாம் பிரயோகப்படுத்தியிருக்காங்க. இதில் நிறைய திரை இசையில் இளையராஜா சார் நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம். இதில் முதல்ல ஊத்துக்காடு வெங்கடகவியோட ஒரு பாடல் ஜனங்களுக்கு தெரியும். அது அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோணும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோணும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால். நிஜமாவே நல்ல கர்ஜிக்க கூடிய ராகம் டாக்டர் இது. இப்போ இந்த அசைந்தாடும் மயில் ஒன்று அழகா பாடினீங்க. இதுல இந்த ராகத்துல சிம்மேந்திர மத்தியமத்தோட ஸ்கெட்ச் எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி கல்பனாஸ்வரம் பாடுங்க. ஆரோகணம் அவரோகணம் சொல்லு. ஆமா, ஆரோகணம் அவரோகணம். சரிகமா தமாதான் ஜீவஸ்வரம். சரிகமா பதனி சனித பமகரி சரிகம பமகரி சரிகம பத பமகரி ச கம பதனி சரிகமரி சனித நித பமக பமகரி சரிகம பத பமகரி நித பமகரி கம பத பம பத பம பத பம பத மத பத மபமக மபத நீத பமகரி ரீ கரி ரி கரி கரி ரி சனி சரி கரி ரி சனி சரி க மம கரி ரி சனி ச பம பம கரி ச சனி நி த நி ப பத மம பம த பத மப மனி த நி பத மப மத 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 மனி த நி மத க. இந்த தனி தான், இந்த தனியிலேயே நம்ம ப்ளே பண்ணா இந்த ராகத்தோட பியூட்டி. த தனி நி த தனி நி தனி நி தனி நி மத நி ரீ க மத நி நீ ரீ க மத நி தனி ரி நீ த மக மத நி ரி நீ த மக க மத மக ரி ரி க க ம மத த ம மக க ரி ரி மக ரி ப மக ரி த த ப மக ரி ம க ரி சனி த நி சரி க ரி சா. இதுல திரைசை பாடல்களை எப்படி வந்து பிரயோகப்படுத்திருக்காங்கிறத இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ நான் இந்த ஒரு ஆலா பாடுறேன். இந்த ஆலா பாடும்போதே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இந்த என்ன படத்தில் வந்திருக்கு, என்ன பாடலுங்கிறது தெரியும். சூப்பர் டூப்பர் கிளாசிக் ஹிட் சாங் இது. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே
தஞ்சமே. தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. இதுல ஜானகியம்மா ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக என்ன எக்ஸ்பிரஷன், தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா, அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. சரணம் என்ன நல்லா இருக்கும். நள்ளிரவில் நான் கண் விழிக்க, உன் நினைவில் என் மீசிலிருக்க, பஞ்சனையில் நீ முன்விரித்தாய், பெண்மனதை நீ ஏன் பறித்தாய். அதுக்கப்புறம் தான் ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக, காணும் கோலங்கள் யாவும் நீயாக, வாசலில் மன்னாவும் தேர்வர, ஆடுது பூந்தோரணம், தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே உன் தஞ்சமே. எவ்வளோ அழகு டாக்டர் இந்த பாட்டு. பியூட்டிஃபுல் சாங். அது ஜானகியம்மா மாதிரி யாருமே இந்த பாட்டுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே முடியாது. அவ்வளவு டைனமிக்ஸ் அந்த பாட்டில். அதாவது அலட்சியமாக பாடியிருப்பாங்க. ஆமாம். அதாவது அவங்கள வந்து நான் ஏன் அவுட்ஸ்டாண்டிங், அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் சிங்கர். ஏன்னா அலட்சியமாக பாடுவாங்க. எதை கொடுத்தாலும் அவங்க வந்து கெட் இன் டு த ஃபீல், அந்த மூட் ஆஃப் த சாங் அதை உணர்ந்து. இது எல்லாமே மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்து பாடிட முடியாது. தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா, தாலாட்டும், அதை வாய்ஸ் கண்ட்ரோல்டாக கொண்டு வரணும். கத்மனையில் தாரரி, பெண்மனதை நீ ஏன் பறித்தாய். அப்புறம் தானா தானா ரீரி தானா, வாசலில் மன்னாவும் தேர்வர, ஆடுது பூந்தோரணம். எவ்வளவு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க அந்த பாட்டுல. இந்த ஒரு வார்த்தைக்கு ஏத்த ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு பாவம் அப்படியே வருது. வால்யூமை கம்மி பண்ணணும், ஜாஸ்தி பண்ணணும். அதான் டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த குரல்ல வந்து வாய்ஸை கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி அந்த பாட்டோட டிராவல் பண்றதுங்கிறது ஜானகியம்மா தான். அவங்க தான் குவீன். ஆமா, அந்த குரலோடைய கடிவாளம் அப்படியே இறுக்கி பிடிச்சுன்னு அத ஒரு குதிரை ஓட்டுற மாதிரி தான் இது இல்லைங்களா. ஆலாபம் அவங்க ஆரம்பிக்கும் போதே இதுக்கு மேல என்ன வேணும்? அருமை 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 டாக்டர். டாக்டர், அடுத்து இதே சிம்மேந்திர மத்தியமம் ராகத்துல பன்னீர் புஷ்பங்கள் படத்துல வந்து ஒரு ஆனந்த ராகம்னு உமாரமணன் மேடம் பாடினது. அந்த பாட்டு தாலாட்டும் பூங்காற்று நான் பாட்டா படிச்சிட்டேன். இப்ப இந்த பாட்டுல வந்து எப்படின்னா சுரங்களை எப்படி பிரயோகப்படுத்திருக்காரு ராஜா சார்ங்கிறது சொல்ல போறேன். எஸ் டாக்டர். ஏன்னா அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு. ஆனந்த ராகம் கேட்கும் காலம், பியூர் சமேந்திர சொரப்படுத்தினா காரி சரி சனி பதனி தனி சனி சரிகசா, ஆனந்த ராகம் கேட்கும் காலம், கீழ்வானிலே சாசனி சனி தப பாத பதப ஒளி போல் தோன்றுதே. எப்படி இருக்கிற பததானி சனி தபதனி தனி. நான் சொரம் பாடும்போது பண்ண தனி தனி தபம பதனி தபம கம பதனி தபம, அந்த தனியில அந்த ஜீவஸ்வரத்தில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆயிரம் ஆசைகள் மத பமகரிசா மத பமகரிசா, அப்புறம் தான் இருக்கு
உன் நெஞ்சம் பாடாதோ சரிகரி ரிகம கம பம பத பதனி தனி சரிகாரி சரி சனி பதனி தனி சனி சாரிக சா. அருமை டாக்டர், அந்த பாடல் எங்களுக்காக பாடுங்களேன். அதான் ஆனந்தராகம் கேட்கும் காலம், ஆனந்தராகம் கேட்கும் காலம், கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுதே, கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுதே, ஆயிரம் ஆசைகள் உன் நெஞ்சம் பாடாதோ ஆனந்தராகம் கேட்கும் காலம். அருமை டாக்டர், அருமை. அதே மாதிரி இந்த பாடல் கூட தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. என்ன பாட்டு! இந்த பந்தம் நினைவில் வந்ததோ தாரிதாரா தரரா உலகம் முழுதும் தாரா தரரா. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. இது என்ன பண்ணுவோம், நேயர்களுக்கு இந்த பாட்டை நான் ரெடி பண்ணிட்டு வந்து அடுத்த ஒரு தருணத்துல நேர் விருப்பமா அதெல்லாம் நேர் விருப்பமா இந்த பாட்டை முழுமையாவே பாடி காமிக்க போறேன். நிச்சயமா டாக்டர். டாக்டர், இந்த பாட்டை நம்ம விடவே முடியாது. சிம்மேந்திர மத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இதயம் படத்துல ஐயோ இதயமே இதயமே, ஆக்சுவலி ஆமா இதுல வந்து இந்த ஸ்ருதி வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஆமா, ரொம்ப ஹையா இருக்கு டாக்டர். நான் இந்த இதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பனியாக உருகி நதியாக மாறி அலை வீசி விளையாடி இருந்தேன், தனியாக இருந்தும் உன் நினைவோடு வாழ்ந்து உயிர் காதல் உறவாடி கலந்தே நின்றேன். இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம், இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம், கோலம் கலைந்ததே புது சோகம் பிறந்ததே, நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே, இதயமே இதயமே உன் விரகம் என்னை வாட்டுதே, நிலவில்லாத நீலவானம் போலவே, உயிரில்லாமல் எனது ஜீவனானதே, இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே, இதயமே இதயமே. என்ன கம்போசிஷன், என்ன கம்போசிஷன்! கர்ஜிக்க கூடிய அந்த சிம்மேந்திர மத்தியமத்துல இப்படி ஒரு பேத்தஸ் சாங் கூட ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு நிஜமா டோட்டல் ஜீனியாசிட்டி தான் டாக்டர். இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் பாருங்க. பனியாக உருகி நதியாக மாறி அலை வீசி விளையாடி இருந்தேன், இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம், இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம், கோலம் கலைந்ததே புது சோகம் பிறந்ததே, தானனான காணல்தான். இதயமே இதயமே
இதையுமே வெயிட் ஆயிடுது டாக்டர் இந்த மாதிரி எல்லா கம்போசிஷன்ஸ் கேட்கும் போது. ஆக்சுவலி இது ஒரிஜினல் ஸ்ருதியில் பாடல, இந்த ஸ்ருதிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹை பிச்சில் பாடிருக்கேன். ஒரிஜினலில் பாடினா இன்னும் ஹாண்டிங்காக இருக்கும். நிச்சயமா டாக்டர். சிம்மேந்திர மத்தியமம் ராகம் அதனுடைய பாவத்தை எல்லா ஜானர்லயும் அழகா விளக்கி சொன்னீங்க. இருக்கு காற்றோடு குழலின் நாதமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டே போகலாம். அப்புறம் என்ன செய்தாய் வெண் குழலே, நிறைய இருக்கு அது மாதிரி. நிச்சயமா டாக்டர், நிச்சயமா. அதை பத்தி நம்ம தனியா இன்னொரு எபிசோட்ல விடுபட்ட பாடல்களும் என்ன சொல்றாங்க, நிறைய பாட்டை விட்டுட்டீங்கன்னு சொல்றாங்க. நிறைய பாட்டு இருக்கு சொல்லலாம், பட் 4 பாட்டு எடுத்தாலும் 4 பாட்டுல வந்து அந்த ராகத்தை எப்படி அவங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க, எப்படி பிரயோகப்படுத்திருக்காங்க, கையாண்டிருக்காங்க சொல்றது ஜனங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா டாக்டர், நிச்சயமா. நீங்க அற்புதமான எங்களுக்காக சிம்மேந்திர மத்தியம ராகத்தை வந்து அப்படியே நீங்க பாடும்போது ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமான்னு தான் டாக்டர் சொல்லணும். அவ்வளவு அழகா அப்படியே இழையறது அந்த ராகம் உங்க குரல்ல. இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணுது. ஆனா இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி டாக்டர், நன்றி. என்னங்க டாக்டர் நாராயணன் சார் பாட 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 அப்படியே உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னு தோணுது இல்ல? அடுத்த செக்மெண்ட்ல நமக்காக சார் என்ன பாடல் பாட போறாரு, இந்த ராகத்தை பத்தின அழகான விளக்கங்கள் கொடுக்க போறாரு, உங்களை மாதிரியே நானும் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.